ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சூப்பரா இருக்கேன். நான் வந்து ஏஜிஎஸ் சோலார்ல இருந்து எழிலரசன் பேசுறேன். நம்ம அந்த சோலார் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம வந்து குடுத்துட்டு வரோம். அது சம்மந்தமா வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு 3.3 கிலோவாட்டுக்கு வந்து நம்ம ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு வந்து பண்ணி குடுத்துருந்தோம். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது லாங் வீடியோ வந்து போட்டிருப்போம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்டின்னா, எல்லாருமே சோலார் வந்து கம்மியான ரேட்ல எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து கேள்வியா கேட்குறீங்க. இருக்கிறதுலே நம்ம சோலார்ல ரொம்ப கம்மியா பண்ணணும் அப்படின்னா, அது டிசி ஹோம் செட்டப்பா தான் இருக்கும். ஏன்னா டிசி ஹோம் செட்டப்ப பொறுத்தவரைக்கும் 12 வோல்ட் இல்ல 24 வோல்ட்ல நம்ம வந்து பேனலு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர், அப்புறம் வந்து பேட்டரி இது எல்லாமே போட்டு, அதிலிருந்து நம்ம 12 வோல்ட் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு, ஃபேன் இல்லாம 12 வோல்ட்ல ஓடக்கூடிய லைட்டு, ஃபேன வந்து நம்ம போடும்போது, காஸ்ட் வைஸ் நமக்கு வந்து கம்மியாவும் ஆகும். அதே மாரி அந்த 12 வோல்ட் சிஸ்டம் நல்லா தான் இருக்கும். நல்லா எஃபிஷியன்ட்டா வந்து ஒர்க் ஆகும். அந்த மாரி வந்து நம்ம இருக்கிறதுலே சோலார்ல கம்மியான காஸ்ட்ல பண்ணணும் அப்டின்னா, பேசிக்கே வந்து டிசி ஹோம் செட்டப் தான். புதுசா ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து எப்டி இருக்கு? அப்டிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து குடுக்குறேன். நீங்க இப்ப தான் நம்மளோட சேனல பார்க்குறீங்க அப்டின்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் குடுக்குற வீடியோ உங்கள வந்து உடனடியா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசி ஹோம் செட்டப்ப பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னா, அது வந்து அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் தான். பேனலு அதுக்கு அடுத்தபடியா சார்ஜ் கண்ட்ரோலர், அடுத்து பேட்டரிக்கு வரும். நமக்கு பேனல்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் மூலியமா கன்வெர்ட் பண்ணி, நமக்கு பல்ஸ் மூலியமா நமக்கு வந்து பேட்டரிய வந்து சார்ஜ் பண்ணும். அப்படி சார்ஜ் பண்ற பேட்டரிய வந்து நம்ம லோடுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவரைக்கும் ஆஷா பவர் அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து ரெட்ரோஃபிட் மாடல்ல தான் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப புதுசா ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து டிசி ஹோம் செட்டப்புக்கு பிரத்யேகமா நம்ம வந்து குடுக்கறதுக்காக இந்த சார்ஜ் கண்ட்ரோலர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஷா பவரோட 12 வோல்ட், 24 வோல்ட்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய டிசி ஹோம் செட்டப்புக்காகவே பிரத்யேகமா குடுத்திருக்கிறது இதுதான். ஆஷா பவர்ல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். அத வந்து நம்ம சோலாரா மாத்தப் போறோம் அப்டின்னா, அதுக்கான ரெட்ரோஃபிட் மாடல்லயும் அ நம்ம நெறைய ஃபியூச்சர் குடுத்துட்டு இருந்தாங்க. முதல் முறையா ந டிசி ஹோம் செட்டப்க்காக ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் குடுத்திருக்காங்க. அதுதான் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்டின்னா, நம்ம சில பிராண்டுலாம் வந்து நம்ம போட்டு குடுத்திருப்போம். இந்த அமிக் அந்த மாரி சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். சேம் அதே மாரி தான். ஆனா இதுல எக்ஸ்ட்ரா வந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படிங்கிற எம்பிபிடி சப்போர்ட்டோட வருது. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு 1400 வாட்ஸ் வரைக்கும் நம்ம பேனல் வந்து போட்டுக்கலாம். அ அதுவே நம்ம 12 வோல்ட் பேனல் போடுறோம் அப்படின்னா, ஒரு 700 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பேனல வந்து போட்டுக்கலாம். ஆஸ் யூசுவல் எல்லா சார்ஜ் கண்ட்ரோலர் மாரி தான் இதுலயும் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு வந்துரும். இந்த டிஸ்ப்ளேல நமக்கு பேட்டரி வோல்டேஜ், பேனல் வோல்டேஜ் எல்லாமே வந்து இந்த மானிட்டர் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக வந்து இத குடுத்துருக்காங்க. டாப் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு கூலிங் சிஸ்டத்துக்காக வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் குடுத்துருக்காங்க. அது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் ஆவாம நமக்கு வந்து புரொடெக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு எல்லா 12 வோல்ட், 24 வோல்ட் சார்ஜ் கண்ட்ரோலர்லயும் வரா மாரி தான், இந்த சோலார் பேனலு, பேட்டரி அதுக்கப்புறம் வந்து லோடு. நம்ம பிளஸ், மைனஸ் வந்து நம்ம குடுத்து இதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு வேள இது எப்படி கனெக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இத ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. பேட்டரிய வந்து லித்தியம் பேட்டரியும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க லெட் ஆசிட் பேட்டரி 2 பேட்டரி போடுறீங்க அப்படின்னா, செலக்டடா எந்த பேட்டரிய வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாரி ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து நெறையவே குடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஷா பவர் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பாக்ஸ் பேக்கிங்கோட தான் நம்ம வந்து குடுப்போம். அதனால வந்து நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்து ஆர்டர் பண்ணாலுமே பேக்கிங் பத்தி சேஃபா தான் வரும். அத பத்தி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் தேவைப்பட்டது அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர மறக்காம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாரியே சோலார் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம ஏஜிஎஸ் சோலார் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த சரவுண்டிங்ல நம்ம வந்து சோலார் வந்து போட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர், அ திண்டிவனம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை, வந்தவாசி அந்த மாரி வந்து ஒரு சர்க்கிள மட்டும் கவர் பண்ணி நம்ம வந்து பண்ணி குடுத்துட்டுருக்கோம். நீங்க இந்த சரவுண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா,
உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சோலார் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு சோலார் பேனல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.